தீர்ப்பளிப்பான். லா யுஸ்அலு அம்மா யஃஅல், அவன் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி அவனிடத்தில் எதிர்கேள்வி யாரும் கேட்க முடியாது. அவன் நம்முடைய எஜமான், நாம் எல்லோரும் அவனுடைய அடிமைகள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள்மார்களுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய சகவாசத்திலே வாழ்ந்த ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சின்ன பிள்ளை நபியுடைய வாகனத்திற்கு பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது அவர்களுடைய வயது ஒரு 10 அல்லது 11 தான் இருக்கும். அவர்களை பார்த்து நபி அவங்க சொல்வாங்க, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், ஏ சிறுவனே, உனக்கு சில வார்த்தைகளை நான் சொல்லித் தருகின்றேன். யஹ்ஃபதில்லா யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லா தஜிதுஹு திஜாஹக, நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாத்தால் அல்லாஹ்வுக்கு முன்னால, உனக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்வாய். எவ்வளவு அழகான வார்த்தை. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்ட அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கேளுங்க. வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உதவி தேடுங்கள். எவ்வளவு அழகான வார்த்தை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுவன் தான் என்று சொல்லி அவனுடன் கதைகளை கதைத்துக் கொண்டு அவனோட பேசிக்கொண்டு வந்தார்கள். எவ்வளவு அழகான ஆழமான வார்த்தை. ஏன் இந்த குழந்தைகளுடைய உள்ளங்களில் இவைகளை நாங்கள் பதிய வைக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த நபி அவர்கள் எங்களுக்கு ஆகப்பெரிய நிஅமத். நான் சொன்னேனே, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஒரு அருட்கொடை என்று. இதைவிட மிகப்பெரிய பேருபகாரம் தான் இந்த நபி அவர்களை அல்லாஹ் நமக்கு நபியாக அனுப்பினது. லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் பேருபகாரம் செய்து விட்டான் இந்த முஃமினீன்களின் மீது. இது பாஸ ஃபீஹிம் ரசூலன், அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பியதற்காக. அதனால் அந்த ரசூலை பற்றியும் எங்கட பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். நபி அவர்களுடைய 40வது வயதிலிருந்து 63வது வயது வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய இளமை, அவர்களுடைய திருமணம், நுபுவத்திற்கு பின்னால அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள், அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட வெற்றிகள், இவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ரபியுல் அவ்வல் மாதத்துல சில இடங்கள்ல சீரா என்று நாங்க கேட்டோம். அது ரபியுல் அவ்வல் மாதத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்கட பிள்ளைகளுடைய காதல அந்த நபியுடைய சீரா சொல்லப்படணும். அதன் மூலம் நபியுடைய மஹப்பத் அவர்களுடைய உள்ளங்கள்ல ஏற்படும். அதோட நல்ல இஸ்லாமிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், யாரும் கோபித்துக் கொள்ள வேணாம். சில நேரங்கள்ல சில அறிஞர்கள் பேசுற நேரத்தில் எடுத்ததற்கெல்லாம் மாற்று மதத்துடைய மிக முக்கியமான சாதனையாளர்களுடைய பெயரை சொல்லுவாங்க. அவர் இதை கண்டுபிடித்தாரு, இவர் இப்படி செஞ்சாரு, இவர் 100 முறை தோத்தாரு, 101வது முறைத்தான் வெற்றி பெற்றாரு, முயற்சியை விடல. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய இஸ்லாமிய அறிஞர்களில் பல 100 அல்ல, பல 1000 அறிஞர்கள், அவர்கள் செய்த சாதனைகள், அவர்கள் செய்த புரட்சிகள், அவர்கள் செய்த தியாகங்கள் எங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கிற நேரத்தில் நாம் இவர்களை விட்டுட்டு ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வை நம்பாத, ஷிர்க்ல, குஃப்ர்ல அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திக கொள்கையிலே உள்ளவர்களை நாம் ஏன் முன்னுதாரணமாக சொல்ல வேண்டும்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நல்ல அறிஞர்கள், நல்ல இமாம்